particle A is dropped from height, another particle B is projected in horizontal direction with a speed of 5 meters per second from the same height. So, diagram போட்டேன்னா ரெண்டு பாடி ஒரே ஹைட்ல இருந்து வருது. ஒன்னு dropped from height, இன்னொன்னு projected horizontally. So, இதுல initial velocity along x-axis இருந்துச்சு. இதுல x-axis velocity 0 தான், y-axis velocity 0 தான். இதுல initial velocity along y-axis மட்டும் தான் 0 இந்த projectile. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? பிராக்டிகலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது சேர்ந்த டைமோ, ப்ரொஜெக்ட் ஆகி இது சேர்ந்த டைமோ ஒண்ணுதான். இதுதான் நம்ம தப்பு பண்ணுவோம். வெர்டிகலா ஹரிசாண்டலா த்ரோ பண்ணாலும் ரீச் ஆன டைம் ஒண்ணுதான். அடுத்தது, இதுக்கு வெர்டிகல் வெலாசிட்டி மட்டும்தான் இருந்திருக்கும். when it reaches to the ground, இதுக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருந்திருக்கும். இதுல இருக்க வெர்டிகல் வெலாசிட்டி புரிஞ்சுக்கணும். வெர்டிகல் வெலாசிட்டி ஆஃப் தீஸ் டூ கேசஸ் ஆர் ஈக்குவல். ஆனா இதுல ஹரிசாண்டல் வெலாசிட்டி இந்த கேஸ்ல 0, இந்த கேஸ்ல ux என்ற வெலாசிட்டி இருக்கு. அப்போ when it hits the ground, v equal root of இது ரெண்டையும் vx squared plus vy squared நீ போட வேண்டியிருக்கும், plus vy squared. இந்த கான்செப்டை நம்ம இந்த கொஸ்டின்ல இருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், ரெண்டும் ஒரே டைம்ல ஒன்னு டிராப் பண்றோம், ஒன்னு ஹரிசாண்டலா த்ரோ பண்றோம். ரெண்டும் ஒரே டைம்ல தான் சேர்ந்திருக்கும். ஒரே வெலாசிட்டில சேர்ந்திருக்காது. ஏன்? ஹரிசாண்டல் வெலாசிட்டி இதுல 0 இதுல இருக்கு, இதுல வெர்டிகல் வெலாசிட்டி ரெண்டுக்கு 0 தான், ஈக்குவல் தான். சோ ஆன்சர் பார்ப்போம். பார்ட்டிகல் A will reach to the ground first. Particle B will reach the ground. Particle both reach to the ground simultaneously means at the same time. அடுத்தது, both particle will reach the ground with the same speed. இதுல both particle can reach to the ground. Vertical speed is equal, horizontal speed is different. So resultant velocity, here they are telling about resultant velocity is not equal. So இதுவும் தப்பு. See the answer.